Awesome Maths Class students ku assalamu alaikum. நம்ம previous classes-ல exercise 1.1ல first, second and third part sums எல்லாம் solve பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ்ல 4, 5, 6 and 7 sums solve பண்ணலாம் வாங்க. Fourth sum, given that HCF of 306 and 657 is equal to 9, find LCM of 306 and 657. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF of 2 numbers கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ வந்து 9 கொடுத்துட்டாங்க. ஸோ LCM of the 2 numbers நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 numbers என்னங்கிறதும் கொடுத்துருக்காங்க, அதோட HCF வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் HCF into LCM is equal to product of the 2 numbers. இப்போ ஜென்ரல் ஃபார்மில் உள்ளதை இந்த சம்க்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ LCM லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு நம்ம இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். So LCM of 306 into 657 is equal to 306 into 657 whole divided by, so இந்த term இங்கே டிவைடில் வரும். So HCF of 306 657. So இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். HCF of 306 into 657க்கு வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 9, அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாம், இதை பார்த்தாலே தெரியும். 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா உங்களுக்கு 7 9s 63, 3 9s 27 கிடைக்கும். ஸோ 306ஐயும் 73ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் 22,338. ஸோ இது LCM of 306, 657. Fifth sum, check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 power n is a natural number. ஸோ நேச்சுரல் நம்பரோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். n equal to 1, 2, 3, 4, ஸோ அப் டு இன்ஃபினிட்டி ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். பவர் வந்து என்னன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 1, 2, 3, 4 எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஏதாவது ஒரு வேல்யூக்கு இதோட ஆன்சர் வந்து 0ல் எண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அதாவது இப்போது 6 power 1 அப்படின்னா நமக்கு 6 தான் கிடைக்கும். 6 power 2 அப்படின்னா 36, 6 power 3னா 36 into 6 வரும், 216. ஸோ இந்த மாதிரி 6 power n வரையிலும் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இதில் பார்த்தாலே தெரியும் 6 பவர் நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு 0ல் எண்ட் ஆக வாய்ப்பே இல்லை. ஆன்சர் வந்து 6ல் தான் எண்ட் ஆகும்னு இதை பார்த்தாலே தெரியும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்மளை கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்பர் வந்து எண்டு வித் 0னா அது கண்டிப்பாக 10ஆல் டிவைட் ஆகும், அதாவது 10ஓட மல்டிப்ளாக தான் இருக்கும். ஸோ இப்போ 10ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 10 வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2, 5 2s are 10. ஸோ 10ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 into 5 into 1. நெக்ஸ்ட்டு 6ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ், ஏன்னா 6க்கு தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6ம் ஈவன் நம்பர் தான், அதனால் ஈவன் ப்ரைம் நம்பர் 2 எடுத்திருக்கோம். 3 2s are 6. ஸோ 6ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 into 3. 10ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 into 5. 0ல் எண்ட் ஆகிற எந்த நம்பராக இருந்தாலும் அது உங்களுக்கு 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ 10ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 into 5னு இருக்கிறதுனால இப்போ எந்த நம்பருக்கு 2 into 5 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து 0ல் எண்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. பட் 6ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 into 3 இருக்கிறதுனால இங்கே நாட் பாசிபிள். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் த டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n. நோ, 6 power n cannot end with the digit 0 for any natural number n. Sixth sum, explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பரும் காம்போசிட் நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பரை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன்லையும் அடிஷன்லையும் எக்ஸ்பேன்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ஒரு நம்பர், இது ஃபுல்லாக ஒரு நம்பர். ஸோ இது வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நம்பரும் ஒன்று மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். பட் காம்போசிட் நம்பர்ஸ்க்கு வேறு நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அதை காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதர் தென் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ a number which is not a prime number is a composite number. Given 7 into 11 into 13 plus 13 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எதுக்காகனா இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. நம்ம ஃபேக்டர்ஸ்னால் எப்போவுமே மல்டிப்ளிகேஷனில் மட்டும் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அடிஷனை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 13 வந்து இந்த பார்ட்லேயும் இந்த பார்ட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ 13 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 7 into 11 இங்கே 13 இருந்த ஸ்பேஸில் 1 வரும், ப்ளஸ் இங்கேயும் 1 வரும். ஸோ 13 into 7 11s 77 plus 1. ஸோ 13 into 78. ஸோ இங்கே பார்க்கும் போதே நம்ம சொல்லிடலாம், இப்போது இது 13ம் 78 ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது அவங்க கொடுத்துருந்த நம்பருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஃபேக்டரைசேஷன் தான், நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இந்த எக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 78ஐயும் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 78 ஈவன் நம்பர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா 3 2s are 6, 9 2s are 18. So 13 is a prime number. So இங்கே factorization complete ஆகிடும். 13 into, so இந்த 78க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதை எழுதலாம். 2 into 3 into 13. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 13 தவிர 2 and 3 இது எல்லாமே இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இது காம்போசிட் நம்பர். The number contains multiple factors. So it is a composite number. ஸோ இதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க இன்னொரு நம்பரையும் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. ஸோ 5 வந்து இங்கேயும் இந்த பார்ட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ 5ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் 7 into 6 into 4 into 3 into 2 plus 1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1008 வரும், ப்ளஸ் 1 which is equal to 5 into 1009. ஸோ லாஸ்ட் சம்மில் வந்த மாதிரி தான் இங்கே 5 into 1009 கொடுத்துருக்காங்க. இங்கே 5 ப்ரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு 1009ம் ஒரு ப்ரைம் நம்பர் தான். இது இதுக்கு மேலே நம்ம ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. நீங்கள் வேணால் டிவிஷன் போட்டு பார்க்கலாம். இப்போ 3 டேபிளில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து 19 வந்து நிற்கும். அதேமாதிரி வேறு எந்த டேபிளில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களால் இதை சால்வ் பண்ணி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்படி நம்மளால் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னாலே அது ப்ரைம் நம்பர் தான். ஸோ இங்கேவே வந்து 5ம் இருக்கிறதுனால வெறும் 1009 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும். இங்கே 5 ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால இது காம்போசிட் நம்பர். ஸோ இங்கேயும் அதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம். The number contains multiple factors, so it is a composite number. 7th sum. There is a circular path around a sports field. Sonia takes 8 minutes to drive one round of the field. ஸோ ஒரு சர்க்குலர் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டுனா நிலம். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அது சோனியா வந்து ஒரு ரவுண்ட் பண்ணுறதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. while ரவி டேக்ஸ் 12 minutes ஃபார் த சேம். ஸோ அதே ஃபீல்டை சர்க்குலர் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ரவிக்கு 12 minutes ஆகுது. சப்போஸ் they both start at the same point and at the same time and go in the same direction, after how many minutes will they meet again at the starting point? ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தே சோனியாவும் ரவியும் ரவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் டைரெக்ஷனில், ஒரே டைரெக்ஷன்லேயே தான் ரவுண்ட் பண்ணுறாங்க. பட் ரவிக்கு 12 minutes தான் ஆகுங்கிறதுனால அந்த ஒரு ரவுண்டை அவங்க ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் சோனியாவால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ரவி சோனியா 2 பேருமே எவ்வளோ நேரம் கழித்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவுமே நம்ம சொல்லிட்டோம். எல்லாமே ஃபேக்டரைசேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் பற்றி தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ரவியும் சோனியாவும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ரவிக்கும் சோனியாவுக்கும் ஆகிற அந்த டைம் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைம் தான் அவங்க
ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். LCM of time taken for Ravi and Sonia to complete one round is the time taken to both meet at the starting point. ஸோ இவங்க ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட 1 ரவுண்டு டைமிங்கை LCM எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே சென்டென்ஸில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா LCM of 12 and 18. ஸோ 12க்கும் 18க்கும் நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 12ஓட LCM என்ன? ஸோ இது நம்ம டிவிஷன் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, 6 2 சார் 12, again 2, 3 2 சார் 6, 3 1. ஸோ இதை சில பேர் மைண்ட்லேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 18க்கு, ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? இதுக்கும் அப்படி தான், உங்களால் மைண்ட்லேயே போட முடியும்னா நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ இது நம்ம LCM எடுக்கணும். ஸோ LCM ஆஃப் 12 அண்டு 18. ஸோ LCMங்கும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஆல்ரெடி இதிலே இருக்குது. ஸோ இது தேவையில்லை, 3 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 36 மினிட்ஸ். ஸோ 36 கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் 36 மினிட்ஸ் தான் அந்த சேம் பாயிண்டில் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் அவங்க மீட் பண்ணுறதுக்கு 36 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 36 மினிட்ஸ் both meet at the starting point. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.